ஒவ்வொரு தடவையும் இவனை நாம வறுக்கலான்னு பார்த்தா கண்மணி அந்த வேலையை செஞ்சிடறான். யாரு செஞ்சா என்ன செஃப்? நம்ம ஆசை நிறைவேறினா சந்தோஷம் தானே. நீங்கெல்லாம் நமக்கு அன்புதான் வில்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு நிஜமான வில்லி அந்த கண்மணி தான். ஏன் உங்க திருட்டுத்தனத்தை அவதான் முதல்ல கண்டுபிடிச்சாங்கிற ஆதங்கமா? முதல்ல வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. என்னோட அனுபவம் கூட இல்ல, உன் வயசு ஓவரா பேசுற. உண்மையை தானே சொன்னேன் தம்பி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். பொதுவா எல்லாருக்கும் ஒரு நல்லதுக்கு சொல்லலாம்னு பார்த்தா ஏன் கலையை வர்றேன் நீ. எதுக்கா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ட வந்த பிடாரிய விரட்ட சொன்னா ஊர் பிடாரி மாதிரி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. ஏய், நமக்குள்ள ஒரு டீல் இருக்குல்ல, அதை மறந்துட்டு எதுக்கு நம்ம ஆளுங்களை கலாய்க்கிற? நான் இந்த ஜேபி ஓட்டலுக்கு மாடு மாதிரி உழைச்சிருக்கிறேன். நேத்து வந்த கண்மணி ஜீவா தம்பி மனசை மாத்தி ஏதோ புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறா. இதை தடுக்காம விட்டோம்னு வச்சுக்க, நம்ம எல்லாருமே நடு ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். இவ்வளவு நாளா ரூல்ஸ் போட்டு அந்த ஹோட்டல் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜீவா சார் தான். எங்கேயோ இருந்தவளை கூட்டு வந்து எங்க தலைமையில உட்கார வைக்கல. ஆமா, நானும் இதை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் கனெக்ஷன்? என்ன கனெக்ஷன் கேட்டே இல்ல, அவங்களே வந்திருக்காங்க, அவங்க கிட்டே கேளுவா. ஏடா டேய், நாங்களும் அதே ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை செய்யறோம். எங்களை என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கார்ல கொண்டு விட்டுருக்காரா பாத்தியா? சந்தேகப்பட்டது சரிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்காரு. ஜீவா சார் எதுக்கு கண்மணியை டிராப் பண்ணணும்? இதை பத்தி உங்க கருத்து என்ன? நான் சொல்றது என்னடா இருக்கு, எல்லா ஆண்டவனுக்கு தான். அப்படி அவங்களுக்குள்ள என்னதான்டா பேசுவாங்க? நான் சொல்ற எல்லாத்துக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டியே. ஏன் ஜீவா? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க சொல்ற பேச்சை கேட்டு எப்படி தலையாட்டாம இருக்க முடியும் கண்மணி? நான் என்ன அவ்வளவு அழகா? என்ன இப்படி கேட்டுட்ட? உன்ன மாதிரி பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. அடைச்சுமா போய் சொல்லாத ஜீவா. நிஜமா தான் சொல்றேன். சூரியன் கிழக்க உதிச்சு மேற்கு மறையிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நான் சொல்றது உண்மை. அந்த நிலா எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நான் சொல்றதும் உண்மை. உடனே சகத்தை கழிச்சிருவோம். இதுக்கு மேல கேதம்னா இவனே போய் ஜீவா தம்பிட்ட பத்த வச்சு விட்டுருவோம். பிரச்சனை ஆயிரும். வா வா. 3 மாஸ்டரும் போட்டி போட்டு வேலை செய்றீங்க போல. ஏன் உனக்கு எதுவும் வேலை இல்லையா? ஹோட்டல் யார் ஜெயிக்கிறாங்க பார்த்து அவார்டு கொடுக்க போறியா? அவார்ட்லாம் கொடுக்க போறது இல்ல, வீடியோ எடுக்க போறேன். ஏற்கனவே எடுத்து போட்ட வீடியோ பாக்குறதுக்கே ஆளே இப்ப வரல. எடுக்க போற வீடியோ தமிழ்நாட்டோட டாப் செஃப் அன்பு செல்வனோட ரெசிபி வீடியோ. அதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. ஏன் இங்க வேண்டாங்கறீங்க? சும்மா கேஷுவலா பண்ணுங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துறேன். வேணாம், நான் விட்டுறேன் ப்ளீஸ். அன்பு, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வீடியோ தான். அட, அவர் தான் வேணாம்னு சொல்றாருல, எதுக்கு அவரை கம்பல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன இப்ப ரெசிபி வீடியோ தானே வேணும்? நான் பண்றேன், எடு. போடா, ஏற்கனவே போட்ட உன் வீடியோவுக்கு காசே வரல. சரி ஓகே, ஆனா என் ஃபேஸை மட்டும் காட்டாத.